தொண்டை வலி, தொண்டை தொற்று மற்றும் குரல் வளை அழற்சிக்கு உதவும் சக்தி வாய்ந்த இயற்கை மூலிகைகள். வணக்கம் நண்பர்களே. நேச்சுரல் வெல்னஸ் அட் 25 ஹவர் ஆஃப் அ டே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தொண்டை வலி, தொண்டை எரிச்சல், விழுங்கும்போது வலி, குரல் கரகரப்பு அல்லது தொண்டை தொற்று போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? இன்று தொண்டை ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் தொண்டை தொற்றுகளுக்கு எதிராக போராடவும் உதவும் சில சக்தி வாய்ந்த இயற்கை மூலிகைகள் மற்றும் பாரம்பரிய வைத்திய முறைகளை பற்றி பார்க்கலாம். முதலில் தொண்டையை பாதுகாக்கும் மற்றும் அமைதிப்படுத்தும் மூலிகைகளை பார்ப்போம். அதிமதுர வேர் லிக்கரோய்ஸ் ரூட் இயற்கையாக இனிப்பு சுவை கொண்ட இந்த மூலிகை தொண்டையின் உள் சவ்வுகளில் ஒரு பாதுகாப்பு படலத்தை உருவாக்கி எரிச்சல் மற்றும் வலியை குறைக்க உதவுகிறது. மேலும் வைரஸ் எதிர்ப்பு மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டுள்ளது. மார்ஷ்மெல்லோ வேர் மார்ஷ்மெல்லோ ரூட் மற்றும் ஸ்லிப்பரி எல்ம் இந்த மூலிகைகளில் உள்ள மியூசிலேஜ் என்ற இயற்கை பொருள் தொண்டையை மென்மையாக மூடி பாதுகாக்கிறது. இதனால் அழற்சி குறைந்து திசுக்கள் விரைவாக குணமடைய உதவுகிறது. இப்போது தொண்டை தொற்றுகளுக்கு எதிராக செயல்படும் சக்தி வாய்ந்த மூலிகைகளை பார்ப்போம். சேஜ் மற்றும் தைம் இந்த இரண்டு மூலிகைகளும் வலுவான நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை கொண்டவை. வெதுவெதுப்பான நீரி இவற்றை ஊறவைத்து சிறிது கடல் உப்பு சேர்த்து கொப்பளிப்பது தொண்டை எரிச்சல் மற்றும் தொற்றுகளை குறைக்க உதவும். புரோபோலிஸ் மற்றும் இயற்கை தேன் புரோபோலிஸ் ஒரு சக்தி வாய்ந்த நுண்ணுயிர் எதிர்ப்பு பொருள். தேனுடன் சேர்த்து பயன்படுத்தும் போது தொண்டையை பாதுகாத்து தொற்றுகளை எதிர்க்க உதவுகிறது. கோல்டன் சீல் மற்றும் மயிர் இவை வாய் மற்றும் தொண்டை பகுதியில் ஏற்படும் பாக்டீரியா மற்றும் பிற நுண்ணுயிர் தொற்றுகளை எதிர்க்க உதவும் பாரம்பரிய மூலிகைகள் ஆகும். உஸ்னியா மற்றும் எக்கினசேயா இந்த மூலிகைகள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து தொண்டை தொற்றுகளை எதிர்க்க உதவுகின்றன. வேப்பரி தொண்டை எரிச்சலை குறைத்து திசுக்கள் குணமடைய உதவும் சக்தி வாய்ந்த மூலிகையாக கருதப்படுகிறது. ஆலிவ் இலை ஆலிவ் லீஃப் இயற்கையான நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை கொண்ட இது தொண்டை மற்றும் வாய் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுகிறது. இலவங்கப்பட்டை சினமன் மற்றும் கிராம்பு க்ளோவ் இந்த இரு சமையல் மசாலாக்களும் வலுவான பாக்டீரியா மற்றும் வைரஸ் எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளன. வெந்நீரில் ஊறவைத்து கொப்பளிப்பது தொண்டை வலியை குறைக்க உதவும். இப்போது தொண்டையை அமைதிப்படுத்தும் மற்ற சில முக்கிய மூலிகைகளை பார்ப்போம். இஞ்சி உடலை சூடுபடுத்தி தொண்டை அழற்சியை குறைத்து சளி மற்றும் சுவாசப்பாதை நெரிசலை குறைக்க உதவுகிறது. கலண்டுலா மற்றும் கேமமைல் இந்த இரண்டு மூலிகைகளும் அழற்சி எதிர்ப்பு மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளன. இவற்றை தேநீராக அருந்துவது தொண்டை வலியை அமைதிப்படுத்த உதவுகிறது. முக்கிய குறிப்பு: தொண்டை வலி, அதிக காய்ச்சல், சுவாச சிரமம் அல்லது நீண்ட நாட்கள் தொடரும் தொண்டை தொற்று இருந்தால் மருத்துவரை உடனடியாக அணுகுவது அவசியம். இயற்கை மூலிகைகள் ஆதரவான பராமரிப்பாக பயன்படலாம், ஆனால் அவை மருத்துவ சிகிச்சைக்கு மாற்றாக கருதப்படக்கூடாது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் நேச்சுரல் வெல்னஸ் அட் 25 ஹவர் ஆஃப் அ டே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள ஆரோக்கிய தகவலுடன் சந்திப்போம். வாழ்க ஆரோக்கியம்.